வணக்கம் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே. மன்னராட்சியை விரட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சி இன்னைக்கு மாமன்னர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நியாயமா அது? நீங்களே சொல்லுங்க. ஒரு சக மாணவர்களுடன் உட்காந்து சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நியாயமா சொல்லுங்கள். அந்த மாணவர்களுக்கு இட்லி சாப்பிடும்போது நீங்கள் அந்த இட்லியை சாப்பிட்டுட்டு தரம் எப்படி இருக்குது, நல்ல ஃபுட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு ப்ரெட்டு ஜாமெல்லாம் சாப்பிட்டு அப்படி ஒரு அவங்கள விட நம்ம உயர்ந்தவர் அப்படிங்கிறத காட்டுறீங்களே, இது நியாயமா? கொஞ்சமாவது இதுக்கு பேர் தான் மன்னராட்சியை விரட்டுறதா? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக சொன்ன இவரோட ஆட்சியை விரட்டோன்னு சொன்ன திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இவரெல்லாம் அவரோட சமமாக அமர்ந்து அதே உணவை போட்டு சாப்பிட்டு அதோட தரத்தை பார்த்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை விரட்டுவோன்னு சொல்லி இன்றைக்கி அதை விட உயர்ந்த ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, சரியா? நியாயமா திரு மதிப்பிற்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே? நியாயமா? நீங்களே சொல்லுங்கள். அதே போல் கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவங்க சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களாம் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, பெயிண்ட் அடிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால தான் அவங்களாம் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருக்காங்க. ஏன் நீங்கள் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து அவங்கள சோஃபாவில் உட்கார வைக்கலாம்ல? ஆக இதுதான் சரிங்களா? மாற்றம்னு சொல்லிட்டு மக்களுக்கு சிறப்பான ஒரு நாமத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக தெரியப்படுத்திக்கிறேன். அதனால் மக்களே, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? இவங்கள சொல்லி தப்பு இல்லை, உட்கார வச்சிங்கள, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நன்றி.